அத்திமுக விநாயகா ஐங்கர கணபதியே அத்திமுக விநாயகா ஐங்கர கணபதி முத்தி தருவாயப்பனே அப்போ 3 கல் கண்டு சர்க்கரை முப்பலம் அமல் படைப்போம் உமக்கே மதகஜை மாமுகா சக்தியின் பாலகா மலர் சொரிவோம் உமக்கே வாக்கினால் என்னென்ன கேட்பேனோ வரம் தருவாய் இப்பொழுதே அத்தனார் பெற்றதோர் சித்தினே கணபதியே அத்தனார் பெற்றதோர் சித்தினே கணபதி அடியாள் உன் மலர் பாதம் பணிவே வேதத்தில் வேற்றிருப்பாள் விமலையே என் கமலை வாணி அம்மா வேதத்தில் வேற்றிருப்பாள் விமலையே என் கமலை வாணி அம்மா உன் பாதத்தை நம்பினோருக்கு பரிசுகளை தந்தருள் பாவிப்பா சுதற்ற மனசுடனே சுந்தர உருவாய் தோன்றி நின்று தீரற்ற பழுங்கினால் என் தாயே கலைவானே என் சிந்தையில் வந்திருந்து செப்புவாயே அண்டர்கள் துயரம் தீர்க்கவே அயோத்தி மாநகரில் வந்து பிறந்த ராமா அண்டர்கள் துயரம் தீர்க்கவே அயோத்தி மாநகரில் வந்து பிறந்த ராமா கண்டகாருண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் மலையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாற்ற கோதண்டோம் கையில் ஏந்தோம் வண்டரி போற்றும் என் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி கடல் என்ற பூவேதனில் அலை என்ற ஊரோ கொண்டு கனவென்ற வாழ்வினமே வாழ்வினமே கடல் என்ற பூவேதனில் அலை என்ற ஊரோ கொண்டு கனவென்ற வாழ்வினமே வாழ்வினமே காற்றென்ற மூவாசை மாருதி சூழ
ஒரு பயன் அடைந்ததில்லை அந்த பாசங்கள் கால்வடும் பின்னலிட்டு பின்னலிட்டு அந்த பாசங்கள் கால்வடும் பின்னலிட்டு பின்னலிட்டு தாயென்று சேர்ந்தோ என்றோ நான் என்றோ தாயென்று சேர்ந்தோ என்றோ நான் என்றோ தமையனோ இது வண்ணமா ஐயா தாழ்வனோ பின்னலிட்டு பின்னலிட்டு இடை நின்றும் ஏனென்றும் கேளாமல் இருப்பதும் அழகாகுமா உன் அளவாகுமா இடை நின்றும் கடை ஏனென்றும் கேளாமல் இருப்பதும் அழகாகுமா உன் அழகாகுமா ஈசனே சிவகாமி ஈசனை என்னையாளோ ஈசனே சிவகாமி ஈசனை என்னையாளோ பிள்ளைவால் அடராடே இருப்பதும் அழகாகுமா உன் அழகாகுமா பிள்ளைவால் நடராஜனே சுவாமி கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவில் உன்னை நான் மறே குணபதியே அருமுகவா குஞ்சரமே உமை பாட கற்பகமே மெய் பொருளே கற்பகமே மெய் பொருளே ஆதிமூல கணபதி அருள் புரிவாய் ஆதிமூல கணபதியே அருள் புரிவாய் ஐயனே செண்பகா தேவி அம்மா செண்பகா தேவி அம்மா அம்மம்மா
சிறை கடங்க வாழ்வையிலே அஞ்சனார் தேவி பாலா நானுமானே அருள் புரிவா பாடுவேனே ராமா உன்ன பலகால உமை தொழுவேனே ராமா உன்ன தென்னாடு தேசமெல்லாம் கூறுவேனே ராமா உன்ன சிறு குச்சம் குறையன விடாமல் ஆதியில வேதனாதா அருள் அம்பலத்துள்ளாடும் மைந்தா ஜோதியில மாலையருக்கு ஜோதியில மாலையருக்கு சுவாமி தூண்டாமல் நின்றவாளா மலை மகளே சக்தி கல்லை மகளே கல்லை மகளே மலையரசனோட திருமகளே கல்லை மகளே தாயம் மலை மகள கல்லை மகளே மலையரசன் திருமகளே வாழ்மதியே அம்பிகையே வனவிருக்கும் வனக்கிலேயே வந்துருள வேணும் அம்மா இடமிருக்கும் சரஸ்வதியே எனக்கருள வருவாய் அம்மா நாவதலும் மாறாமல் நட்குரலும் மங்கிடாமல் நெஞ்சு முட்டினா உணர்ந்து நினைவு தடுமாறு வேலை வந்து நினைவருள வருவாயம்மா அம்மா கண் கொடுத்த காளியம்மா கருள வேணும் அம்மா நாரிணியே நாகம்மாளே நாதில் வந்த அருள் புரிவா கூடாதி அம்பிகையே அருள வேணும் அம்மா குத்தி என்றாயே வந்தருள வேணும் அம்மா தெரியாத கதைகள் எல்லாம் தட்சிணாமூர்த்தி ஐயா தெரியும்படி அருள் புரிவா அகில உலக மாதா அங்காள பரமேஸ்வரி அங்காள ஈஸ்வரியே அம்பிகைய மாதாவே மதலைக்கு நீ அருள் புரிவா கலிங்க நாட்சி அம்பிகையே கலிங்க நாட்சி அம்பிகையே சக்தி கதை கருள வேணுமம்மா சுமே தர்க்கமாடா தலைவாய் மாடா தர்க்கமாடா தலைவாய் மாடா ஆதியில தர்க்கராஜா பாதியில தலைவாய் மாடா மாட்டு முகம் கொண்டதால மாடசுவாமி ஒரு பெயரா ஓட்டைக்கு அதிபதியா எந்தனோட குலதெய்வம் 1008 மாடனுக்கோ அண்ணாவி கோட்ட மாடா ஐயா கோட்ட மாட சுவாமி ஐயா கோட்ட சுவாமி குழந்தைக்கு அருள் புரிவார் சுடலத்தையோ உள்ளத்தில் அருள் புரிவா ஐகோட்டு மகராஜா அடியாளுக்கு அருள் புரிவா ஆரோ மங்களத்தா அருள் புரிய வேணும் ஐயோ மூவாரும் கூடி வரும் கூடலாம் பதியதில
சிவில பேரு தன்னாதில சுற்றாட்டம் கரையதில சுடலையாக அமர்ந்தவரா சிவில பேரி மாயாண்டி சிறுமிக்கினி அருள் புரிவார் சின்னதொர பெரியதொர வேம்படியா மாயாண்டி வேதி இருக்க வேணும் ஐயோ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு நெட்ட பேச்சு அம்மா காட்டுவன பேச்சியம்மா விட்டு பேச்சியம்மா குறி சொல்லும் பாப்பாத்தே மயானம் போன பேச்சு மாய பேச்சு வன பேச்சு அவளோ தெல்லை வன பேச்சு அம்மா மாயாண்டிய வளர்த்தவளா அருள் உருவா பட்டன் கதைகள் பாட சிவனாரி அருள் புரிவா முத்துப்பட்டன் கதைகள் பாட முத்துப்பட்டன் கதைகள் பாட முத்தனே அருள் புரிவா சுவாமி ஆரிய நாடதில அப்பா பட்டன் குப்பா பட்டே அழகு சோமலிங்கப்பட்டே சங்குப்பட்டன் சரவணப்பட்டே தற்கு சோமலிங்கப்பட்டே ஆர்வேருக்கு இளையப்பட்டே ஆறிலைய முத்துப்பட்டே முத்துப்பட்டன் கதைகள் பாட முத்துப்பட்டன் கதைகள் பாட அம்மா கலைமகளை வரம் தருவா கலைமகளே அஷ்டதி குலகுக்கெல்லாம் அதிபதியான தீரே அஷ்டதி குலகுக்கெல்லாம் அதிபதியான தீரே சட்டமாய் புதிய மலையாலும் சங்கரன் என்ற மைந்த துஷ்டரை அடக்க வந்த சுரிமுத்தையன் வாசலில் வந்தமர்ந்த ஆறிலைய முத்துப்பட்டன் மேல் வரவு பாட பால் மகளோம் வரம் தருவாயே நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாடு நாவலர்கள் போலும் நாடு நாடு கூட மலை பொழியும் நாடு நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு நாடு மாதம் ஒன்று மழை பொழியோ மழை பொழியோ மழை பொழியோ வருடம் மூன்று பூவேளையோ பூவிலையோ வருடம் மூன்று பூவேளையோ பூவிலையோ மழை பொழியோ மழை பொழியோ மூன்று பூவிலையோ பூவிலையோ வருடம் மூன்று பூவிலையோ பூவிலையோ சென்னல் கண்ணல் விளையும் நாடு சிறுதேவி பூக்கும் நாடு கண்ணல் சென்னல் விளையும் நாடு கதலி கோலை பூக்கும் நாடு மான்கள் நின்ற விளையாடோ மயில்கள்
தொகை விரைத்தாடோ தேனிருந்து தேன் சொரியோ தேனிருந்து தேன் சொரியோ அங்கே தென்றல் வீசி கனி சொரியோ கட்டி போரடேட்டா ஆளாது சன்னல் என்றோ குதிரை கட்டி போரடேட்டா கூடாத சன்னல் என்றோ ஆடு கட்டி போரடேட்டா ஆளாது சன்னல் என்றோ வழுக்கு நல்ல விளாமரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடோ அறுக்கறுக்கத்தாலாவோ அறுத்து வந்த தாளதிலே அருணால பயிராவோ அத்தி பல பூச்சொரியோ அத்தி பல பூச்சொரியோ அழகு ஆரிய நாடதிலே அந்த நேரம் வீதியரா அழகு திருப்பிராமணரா வேதியர் குலம்தான் பிறந்த சிவசுந்தர பட்டருமா சிவகாமி ஆட்சியரோ மண்ணை வேணும் தேவியுமா அரசு செய்துவாரா ஆட்சியும் ஐயருமா கூடி மெல்ல வாழ்ந்துவாராவும் தேவியுமா சுடனே வாழ்ந்துவாரா வர இருவேருக்கும் ஆரிய நடதில பாலால குறைவும் பாக்கிய தாழ்ந்தாலோ சுத்தால குறைவோ சிவகாமி ஆட்சி வேணும் தேவியுமா தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்தோ வாழ்ந்தோ அத்திபலா மூச்சுரையும் அழகு தரு ஆரிய நாடதிலே அந்த நேரம் வேதியராம் அவர் ஆரிய நாட்டு பிராமணராம் ஆரிய நாட்டிலே பிறந்து ஆரிய நாட்டிலே வளர்ந்து ஆரிய நாட்டில் உள்ள ஆலயத்திலே தெய்வ திருப்பணிகளை செய்து வரக்கூடிய அந்த நேர வேதியர் அழகு திரு பிராமணர்
அவர்தான் சிவசுந்தர பட்டரும் ஆமா தேவியான சிவகாமி ஆட்சியானவர். ஆட்சி நம்ம ஆட்சி சிவகாமி ஆட்சி. அதாவது என்ன அந்தன வேதியர்களை எல்லாம் நாமளை மாறி சரி பக்கத்துல வீடு வாசல் அமைத்து இருக்க மாட்டாங்க. அப்புறம் எங்க இருப்பாங்க? அவர்களுக்குன்னு ஒரு தனியான வீதி. ஆமா எந்த இடத்துல இருப்பாங்க? எங்க எங்க எங்க? அக்ரஹாரத்துல இருப்பாங்க. ஆமா ஒண்ணு சிவன் கோயில் அமர்ந்து இருக்கக்கூடிய தெருவில் இருப்பாங்க. ஆமா கருவாட்டி வியாபாரம் தான். கருவாட்டி வரதானா? கருவாட்டி வியாபாரம் நீங்க இருக்கக்கூடிய தெருவில் பார்ப்பாங்க. ஆமா அந்தனர் வேதியருக்கு அசைவமே ஆகாது. எல்லாம் சைவம் சைவம் சுத்த சைவம். ஆமா ஆமா அப்படி சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியானவளும் ஆட்சியா வரும். இருவே என்ன 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 சரி மன்னவனும் தேவியுமாகவே வாழ்ந்து வருகிறார்கள். வரார வாழ்ந்து வரக்கூடிய இருவேருக்கும் என்ன என்ன என்னைக்கு ஆட்சியை ஐயர் கைபிடித்தாரோ, என்னைக்கு கரம் பிடிச்சாரோ அன்றைய நாள் முதலாக ஆமா ஐயருடைய அரண்மனையில் ஆடாச்சு மாடாச்சு அடுக்குமத்தை வீடாச்சு. ஏ அப்பா அப்பா சொத்து குறையே இல்ல. மனைவி வந்த நேரம் பாலா பொங்கி வெடிது. மனைவி நல்ல மனைவி அமைச்சா அப்படித்தான் கொண்டாட்டி வாய்க்கணும். அதாவது மனைவி வாய்க்கணும். என்ன தெரியுமா? யாருக்கு யாருக்கு? யாருக்கு? தெரியுமா? யாருக்கு? அது லோப் இல்ல. ஆமா நானும் இருக்கிறேன். சரி நோக்காங்க அப்படிதான் இருக்கு. ஆமா அதாவது என்ன என்ன மண்ணு வாய்த்தால் போதாது, வேற என்ன? அதற்கு ஏத்த மணவாட்டியும் வாய்க்கணும். ஏப்பா மணவாட்டி வாய்ச்சாதான் மண்ணுக்கே ஒரு பெருமை. ஆமா ஆமா மண்ணை மாத்திரம் சேமிச்சு வச்சு என்ன செய்ய? ஒண்ணுமே செய்ய முடியாது அல்லவா? அத காப்பாத்துறதுக்கு நல்ல மனைவி இருக்கணும். நல்ல மனைவி இருந்தா தான் மண்ணையும் காப்பாத்தலாம். நல்ல குதிரை வந்து இடுப்பறியுமா? உண்ட மனைவி தன்னுடைய புருஷனுடைய புருஷனுடைய கோஷப்பட்டு மூணு இருப்பான். சரி ஊமை வந்து ஊரை கெடுக்கும். பெருச்சாலி வீட்டை கெடுக்கும். ஆமா சரி ஒண்ணு பேசுவான். உள்ள ஒண்ணுமே இருக்காது. நான் தான் பெரிய ஆளு. உள்ள பாத்தியோ போ சேலை தோவை அப்படின்பா. சரி அதுவும் வீடுதான். அப்படி சிவசுந்தர பட்டரானவர் என்றைக்கு ஆட்சி சிவகாமியை கைப்பிடித்தாரோ அன்றையிலிருந்து அவருடைய அரண்மனையில் ஆடாச்சு மாடாச்சு அழிகலன்களாச்சு. ஏ அப்பா சுமங்குது. பொன் பொருள் நஞ்சை புஞ்சை தோப்பு திரவா பாலோ பவுசோ இப்படி எந்த ஒரு செல்வாக்களையும் குறைவில்லை. குறைவில்லை நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சொகுசா வாழலாம் பாரு வாழ்க்கை. அது வாழ இப்படி வாழணும். நம்ம வீட்டுல நிலவரம் எப்படி இருக்கு? ஓடிட்டு இருக்கா? அப்படியே ஓடணும். மகராசி என்னைக்கு மாலையிட்டு வந்தாளோ ஆமா அவ சட்டி தொட்ட நாள் முதலாக மலன்னு பாலா பொங்குது ஐயருடைய அரண்மனை. அரண்மனை அப்படியே ஜொலிக்கு. ஆமா சரி ஆமா ஒரு நாளைக்கு ஒரு கோயில பூசை வச்சா போதும்ல. ஆமா கையில பிடிக்க முடியாது. அன்றைய நாள் பொழுது கலைஞ்சாச்சு. நம்மள மாதிரி அப்படி 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஊரா போய் காத்து கிடக்கணும். என்ன செய்ய? ஆமா அதே போல அந்த சிவசுந்தர பட்டரும் சிவகாமி ஆட்சியானவளும் மன்னவனும் தேவியுமாகவே மகிழ்ந்தரசு செய்து வருகிறார்கள். கண்ணுக்குள்ள வந்தவளா ஒருத்தர் நினைக்கணும். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய இருவேருக்கும் அந்த ஆரிய நாட்டிலே 7.5 கோபுரம் எழுந்தறியா மண்டபம் சூழறையான் அங்கனம் சுத்துக்கட்டும் மாளிகை அங்கனமாம் கல்கிணராம் அடுக்கு மெத்தை மேடைகளாம் கோபுரமும் பொன்னாலை இருவேருக்கும் கொடிமரமும் தங்கத்தாலை செய்து அப்படி வாழ்ந்து வரக்கூடிய இருவேருக்கும் கடவுளுடைய அருளால ஆட்சிக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு புள்ள. பஞ்சம்லாம் ஆட்சிக்கு. ஆமா என்ன வேலை? சரி ஆட்சிக்கு தலை புள்ள ஆம்பளை புள்ள. ஆம்பளை புள்ள. ஆமா சரி அப்படி ஆட்சி 2வது ஆண்டாக கர்ப்பம் முற்றிருந்து 2வதும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆமா 3வது ஒரு
பொட்ட புள்ள பிறந்துச்சுன்னா ஏப்பா பொண்ணா பொதுங்க வேண்டும். நம்ம முத்தமெல்லாம் பொண்ணா பெங்குமே. ஆமா. மூணாவது பெண் பிறந்தா என்ன முத்தமெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. சொல்லுவார்களே. ஆமா. ஆறாவது பொட்ட புள்ள பிறந்தா அடுக்களை எல்லாம் பொண்ணா பொங்குமா. பொங்குமா. எட்டாவது பாம்பளை புள்ள பிறந்தாம்னு வைங்க. என்ன அவன் கொட்டாரம் கட்டி ஆளுவானா. கொட்டாரம் கட்டி ஆளுவானா. அந்த ஆளுதம்ல. ஆமா. பெண்ணா பிறந்தா தான் அவ எட்டி பார்த்த இடமெல்லாம் கட்டமண்ணா. அப்படிதான் கேட்டேன் பாத்துக்கோ. கொடுத்துக்கறேன்ட்ட முத பிள்ளை பொட்ட பிள்ளை ரெட்ட பிள்ளை வேற பொட்ட பிள்ளை ரெட்ட பிள்ளை 6 பிள்ளை ஆகி போச்சு. ஆமா. 7வது ஒரு பிள்ளை கூட்டு வந்தான். கடைசி பிள்ளைன்னு கேட்டேன். சரி நானே முடிவு கிளம்பிட்டுக்கல. நீ உனக்கு என்ன ஒரு தேவையா கூட பார்த்து போன்ட்டேன். நாமள பார்க்கணும். முடிவு எடுக்கலையா அப்படின்ட்டான். சரி அது வந்து என்கிட்ட பேசவே மாட்டான். ஆமா. அப்படி ஆச்சி 3ஆவதும் தவம் இருந்து ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். இப்படி ஆட்சியான சிவகாமியானவள் என்ன 6 ஆண் குழந்தைகளை 6 வருடத்திலே பெற்றெடுத்து. வஞ்சகெல்லாம் 6 ஆண் குழந்தை பெற்றெடுத்து. ஆமா. சரி. 7ஆவதாவது நம்மளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காதா என்று ஒரு பெண் குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே. நாமளுக்கு பெண் குழந்தை வேணும் என்று அந்த சிவகாமி ஆட்சியானவள் ஆண்டவனாகிய பகவானை மனதிலே நினைத்து அஜியான சிவகாமி ஆட்சியான சிவகாமி அடுக்கலைக்கு பெண் குழந்தை வேணும் என்றோ ஆட்சி பிரியமோடு தவம் மறந்தார் சிவகாமி ஆட்சியவள் கடவுளை தான் நினைத்தோ தரையமாவா முழுகுவாளா தரையதிலே சாதம் வைத்தார் முட்டு காலு மண்டு போட்டு பிறங்கைய கட்டுவாளா வாயால அமுது உண்ணா ஆட்சி அமுது உண்ணா வயனம் காத்து இருப்பாளா வயனம் காத்து இருப்பாளா ஆட்சி மகளவளும் வேணும் மாதவங்கள் செய்து பெண் குழந்தை வேணுமென்றோ குழந்தை வேணுமென்றோ ஆட்சி பிறந்தவங்கள் செய்துவாரா சிவகாமியானவள் ஆண்டவனை நினைத்து 7வது நாமளுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்காதா ஒரு 7வது ஒரு பெண் குழந்தை இருந்தா நம்ம வீட்டை காத்து வருவாள 6 ஆண் குழந்தைகளை பெற்ற ஆட்சியான சிவகாமியானவள் ஆமா சுவாமி ஆட்சி புடுதாத்துக்கோ கண்ணனுக்கு புடுதா எப்படி ஐயருக்கு புடுதாரு சிவனுக்கு புடுதாரு ஏ பாவி அறிஞ்சவனு ஒண்ணே அம்மா அந்த வாயில மண்ணு ஆமா அதாவது என்ன அந்த காலத்துல சொத்து சுகத்தெல்லாம் யாரும் சேர்த்து வைக்க ஆசைப்படல அந்த காலத்துல சொத்துல வேல்யூ இல்லல்ல அந்த கால பூரா ஊரத்தை உண்டாக்கிருக்காங்க ஆமா பிள்ளைகளை தான் ரொம்ப செல்வமா சேர்த்து வச்சிருக்காங்க சேர்த்துருக்கா 10 பிள்ளை 12 பிள்ளை வரைக்கும் அந்த குழந்தைங்க பிறந்து வளர்ந்து ஆமா அதுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்த காலத்துல ஆமா எனக்கு நீ என்னத்தை சேர்த்து வச்ச என்னது சேர்த்த அப்படின்னு கேட்டா அந்த தாயார் சொல்லுவாளா எப்படி சொல்லுவா ஏடா நான் உங்களை தாமடா சொத்தா சேர்த்து வச்சேன் என் சொத்தே நீங்க தானப்பா மண்ணு வேங்க ஆசைப்படல மணி வேங்க ஆசைப்படல உங்களை பக்கத்தானப்பா நான் ஆசைப்பட்டேன் பொண்ணு பொருள் வேங்க நான் ஆசைப்படல ஆமா என் பிள்ளைகளாகிய உங்களை தான் நான் சேர்க்க ரொம்ப ஆசைப்பட்டேன் ஊரா கோயில்களா அலைஞ்சேன் அப்படின்னு அந்த பெத்தவ சொல்லுவாளாம் என்ன அப்போ அந்த காலத்துல குழந்தைகளை செல்வமா சேர்த்திருக்காங்க சேர்த்திருக்கார்களா இந்த காலத்துல எல்லாம் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுதாங்க ஏப்பா செல்வன்னு பேர வச்சவனே வீட்டை விட்டு வரட்டுதான் ஆமா நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்னு வந்தாச்சு அப்படிதான் ஆயி போச்சு காலங்கள் முதல்ல பாத்துக்கோ நாம் இருவர் நமக்கு இருவர் ரெண்டாவது பாத்துக்கோ
நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஆமா. மூணாவது பாத்துக்கோ. நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர்? நமக்கு ஏறி இன்னொருவர். நான் நீ ஒரு பொட்டை பிள்ளை, நான் ஒரு ஆம்பளை பிள்ளை. போதும் என்ன நீ மணக்காது. பொட்டை பிள்ளை தேவனா நீ என்ன கொஞ்சம், ஆம்பளை பிள்ளை தேவனா உன்ன கொஞ்சம். ஏப்பா காமரானே மணக்கும். அம்மா நண்டி இருக்க. ஒரு அக்கா தங்கல பத்திரம் இருக்கு. ஆமா. என்று ஆட்சியானவள் ஏழாவதும் ஆண்டவனை நினைத்து தரையை முழுகி பச்சரிசி சாதம் பொங்கி தரையதிலேயே சாதம் வைத்து முட்டுக்கால் வண்டி போட்டு பெருங்கையை கட்டி வாயாலே அமுது பொண்ணு வைணம் காத்து வருகிறாள் சிவகாமி ஆட்சியானவள். கடவுளுடைய அருளாலே அவள் தவம் இருந்த தவப்பலன் மடி மீது கிடைத்து ஆட்சி எப்படி இருக்கிறாளானா எப்படி எப்படி அம்மா அன்று மாதம் குளிமறந்தா அன்று மாதம் குளிமறந்தா ஆட்சியான சிவகாமி அதே மாத சூளானா குளி மறந்தா ஆட்சி குளி மறந்தா 30 நாள் கர்ப்பமானா 30 நாள் கர்ப்பமானா சிவகாமி தேவைய குளி மறந்தா 2 மாதம் 60 நாள் ஆட்சி நிச்சயமா குளி மறந்தா 3 மாதம் 90 நாள் 3 மாதம் 90 நாள் ஆட்சி முழுகாம இருப்பாளா ஆட்சியான சிவகாமி இப்பிழை பதிகமானா 8வது மாதத்தில அவளுக்கு திட்டு முட்டு அடித்திடுமா 9 மாதம் ஆச்சு ஆட்சியான சிவகாமி அவ ஓல போல சுழலுவாளா ஆட்சியான சிவகாமியானவள் கடவுளுடைய அருளாலை 7ஆவதும் கர்ப்பமுற்று 1 மாதம் 2 மாதம் ஊரறிய 1 மாதம் 2 மாதம் 60 நாள் நிச்சயமாகவே குளி மறந்தால 3 மாதம் 90 நாள் ஆட்சி முழுகாம இருக்கின்ற வேளையில 4 மாதமாச்சு ஆட்சி நாடறிய 40 நாள் என்னங்க இப்போ நீங்க வந்து பாருங்க 6வது 7வது எப்போ போறீங்க உங்களை பார்க்கும்போது வெக்கமா இருக்கு என்னங்க அப்ப வந்து பிள்ளைன்னு இருக்கா அவரும் பிள்ளைன்னு இருக்காரு புருஷன் பொண்டாட்டி பிள்ளை பொண்டாட்டி புருஷன் இப்ப எப்படி கூப்பிடுறாங்க இப்ப அப்படி இல்ல ஏய் சுரேஷ் ஐயப்பா
காலம் கலியுகம். ஆமா அப்படி ஆட்சியான சிவகாமியானவள் 5 மாதமாச்சு. அவ அங்கமெல்லாம் தங்க நிறம். ஜொலிக்க 5வது மாசையில அப்படியே அவ மூஞ்சிய பார்க்கவே பல பல பலன்னு இருக்கு. ஆமா மாசமா இருக்கல்ல. நல்ல கலரு. அப்படி இருந்தாங்க எப்படி இருக்கும்? ஆமா 6 மாதமாச்சு. அரை வயிறு பூரணமாக இருக்கு. இருக்கால 7வது மாதத்திலே ஆட்சி பிழைப்பு அதிகமாகி 8வது மாசத்துல திட்டு முட்டு தகரமா இருக்கா. உட்கார முடியல, இருக்க முடியல, நட்டமே நிக்க முடியல, என்ன செய்யட்டும்னு உருண்டு வாரா. நட்டமே நிக்க முடியல. ஆமா சாட முடியல. ஆட்சிக்கு இருந்தா எந்திக்க முடியல, இழந்தரித்தா நடக்க முடியல. முடியலையா நடந்தா நடக்க முடியல. ஆட்சிக்கு நடுகுடத்திலே இருக்க முடியவில்லை. முடியலையா 9 மாதம் ஆட்சி ஆட்சியான சிவகாமியானவள் ஓலையாக சுழலுகிறான். அப்பா ஓலையா சுருண்டு போறாள. ஆமா தண்ணி தவிக்கி என்ன வாய் சொல்லட்டுது. சரி கீழே இருக்க முடியல, எந்திக்க முடியலையா. அந்த காலத்துல மாசமா இருந்தவெல்லாம் என்ன மாசமா இருக்கும் போதும் காடுகரன்னு வேலைக்கு போயிருக்காங்க. 10ஆம் மாசம் வரைக்கும் வேலைக்கு போயிருக்கார்கள். ஆமா என்னைக்கு பிரசவம்னு தெரியுதோ ஆமா அந்த பிரசவத்துக்கு முன்னாடி என்ன மஞ்ச காயமெல்லாம் அரைச்சு பக்கத்துல வச்சு ஒரு பானை வெண்ணியும் போட்டு வச்சிருவாளாம். வச்சிருக்காங்களா. குழந்தையும் பெத்து எடுக்க அந்த வெண்ணியை தூக்கி குளிக்க மஞ்ச காயத்தை சாப்பிட படுத்துக்கிட்டு மறுநாள் எஞ்சி வேலைக்கு போவேன். ஆமா ஆமா அப்படி அந்த காலத்துல பிள்ளைய பெத்து வளர்த்திருக்காங்க. பிள்ளைய பெத்து போட்டு மறுநாள் வேலை போயிருக்காங்க அந்த காலத்துல. ஆனா இப்ப மாசமா இருக்குன்னு தெரிஞ்சதுதான். அப்பா என்ன வருது வர என்ன பேர் என்ன தாண்டவராயன் உள்ள வாங்கிட்டுருவாங்க. கர்ப்பமா ஆவணதான் தெரிஞ்சது. ஆமா 30 நாளையில சைக்கிள் மிதிக்கிறதா. ஆமா எங்க உங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. சரி தாண்டவராயம்னு சொன்னேன். உங்க பொண்டாட்டி உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு. சரி ஒரு கோழி முட்டையை கூட தூக்கப்படாது. குழந்தை பிறகு தண்டியும். சரி அண்ணா பாத்துக்கணும் பாத்துக்கோங்க. நல்லா பாத்துக்கிட்டீங்களா அப்படின்னாங்க. சரி 3 பக்கம் பாத்துக்கோங்க. என்ன எல்லாம் அவுத்து போட்டா துவையும் என்ன சொன்னாங்க. சரி டாக்டர்மா ஒண்ணுமே பார்க்கப்படாதுங்க பாப்பா இருக்கிறாங்க. ஆமா இப்பமெல்லாம் ஹாஸ்பிடல் செக்கப்னு போயிட்டா என்ன உங்க வைஃப் ரொம்ப வீக்கா இருக்காங்க. ஆமா அதனால அவங்க ரொம்ப என்ன வேகமா நடக்க கூடாது, மாடி படி ஏறி இறங்க கூடாது. அப்ப ஒரு வேளை பார்க்க கூடாது, வெயிட் தூக்க கூடாது. ஆமா அப்படின்னு சொல்லுத ஒரு வார்த்தை தான். என்ன எப்ப அந்த புருஷன் தான் பொண்டாட்டிய எப்படி தாங்குதான் ஒண்ணு ஒரு இடம் பூ வேற இடம் வச்சு தாங்குதான். தாய் ஒரு இட்லி சாப்பிட்டு போனேன். தாய் ஒரு சவன் இல்ல மேங்கோ நல்லதா இருப்பா. உடம்புக்கே நல்ல செங்கனரவள இருப்பா சொன்னாங்களே டாக்டர்மா. என்ன உள்ள யாரு இந்த மாதிரி பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆஸ்பத்திரியே தெரியாது. தன்னுடைய வீட்டுல அடுப்பங்கரை இருக்கு பாத்தியலா. ஆமா அதுக்கு பின்னாடி பிரசவத்துக்குன்னு ஒரு நடகுட மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. இருக்கும் அங்கதான் பிரசவம். ஆமா ஆனா எப்பமெல்லாம் என்ன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போவோமா, தனியாருக்கு போவோமா, அங்க போனா ரொம்ப ஊசி பயங்கரமா வலிக்குமே. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போட்டா வலிக்குமே. தனியாருக்கு போனா தான் பொடுசா இருக்கும். தனியாரனா வரி என்னதுனே அங்க வந்து அப்படி இல்ல. எருவோடு கூடவே ஆடுவா பெட்டியா அங்க போவே கூடாது. சரி அப்படின்னு தன்னுடைய உடலுக்கு ஏற்றவாறு இப்ப மருத்துவமனையை தேர்ந்தெடுக்காங்க. இருக்காருங்களே துட்டுக்கு தகுந்தபடி மருத்துவமனை. ஆமா ஆமா இப்போ உள்ள காலத்துல அப்ப உள்ள காலத்துல எதுவுமே கிடையாது. இல்லையாமே. ஆனா அப்ப உள்ளவங்க தான் இன்னும் ஆரோக்கியமா இருக்காங்க. 100 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. மருந்தையும் மாத்திரையும் ஊசியும் போட்டு நாமெல்லாம் என்ன ஒன்ன கண்ட 60 வயசு தாண்ட மாட்டேங்க. என்ன சக்தியோட இருக்கும். இல்ல எல்லாமே எந்த பிளமும் கிடையாது. உடம்பு ஏதோ பொம்மையா லாந்தோம். சரி அப்படித்தான் எங்க ஆட்சி ஒருத்தி இருக்கா. என்ன 7 பிள்ளையும் காட்டுக்குள்ள விட்டு 7வது பிள்ளைக்கு காட்டு ராஜான்னு பேர் விட்டுட்டான். காட்டுக்குள்ள விட்டுவிட்டா. ஆமா சரி அப்படி சிவகாமி ஆட்சியானவள் 9 மாதமாக ஓலையாகவே சுழலுகிறாள். 10 மாதம் முற்றும் பெற்று 14 கர்ப்பமாகி ஆட்சிக்கு மாதம் செல்ல செல்ல வயிறு வலிக்கு இடுப்பு அரியுது, குறுக்கு அரியுது, எந்திக்க முடியல, இருக்க முடியலையே. ஆமா தூங்க மாட்டேக்கா. வயிற்றுக்குள்ள
பாசம் பத்தாயிட்டு மூச்சு வர மாட்டேங்களா? என்ன சிவகாமி ஆட்சியானவள் மருத்துவத்தை அழைத்து வந்து தன் பக்கத்திலே வைத்தா. வைத்தார். ஏண்டி அம்மா என் மருத்துவமே என்னம்மா மாதம் செல்ல செல்ல எனக்கு ஒரு விதமாக இருக்கிறதே என்றும் சுவாமி இத்தனை புள்ளை எனக்கு வலது பக்கமா துடிச்சிச்சு. ஆமா இந்த புள்ள மட்டும் எனக்கு இடது பக்கமா துடிப்பா இருக்கு. 6 ஆண் குழந்தை 7வது பெண் குழந்தை இருக்குமோ? அதாவது அந்த காலத்துல என்ன ஆம்பளை பிள்ளையா பொட்ட பிள்ளையான்னு அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாத்துருக்காங்க, கைப்பிடிச்சு பாத்துருக்காங்க. வலது பக்கம் துடிச்சு வலது கைய ஊடி எந்திரிச்சா அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை கணிப்பு, பழைய காலத்து கணிப்பு. இடது பக்கம் துடிச்சு இடது கைய ஊடி எந்திரிச்சான்னா என்ன அவளுக்கு பொட்ட பிள்ளை. பொட்ட பிள்ளையா ட்வின்ஸ் பிறக்கும். ரெட்ட பிள்ளைங்க பிறக்கும். சரி, அப்படி ஆசையான சிவகாமி ஆட்சிக்கு என்னம்மா 6 குழந்தைகளும் வலது பக்கமாகவே துடிப்பாக இருந்தது. 7வது குழந்தை இடது பக்கமாக துடிப்பாக இருக்கிறதே என்று மருத்துவத்திடத்திலே சொல்ல, ஆட்சி நீங்க கவலைப்படாதீங்க, வேண்டாம் இந்த புள்ள உங்களுக்கு பொட்ட புள்ள, கவலைப்படாத சுவாமி, கவலைப்படாதீங்க என்று மருத்துவம் கை கொடுக்க அந்த மங்கையான சிவகாமியானவள் 10 மாதம் அவா முற்றும் 10 மாதம் ஆட்சி முற்றும் பெற்றார். 14 கர்ப்பமானா படுத்தாலும் ஆட்சி படுக்க மாட்டா. மங்கை சிவகாமி அவ பாவோட்டா தூங்க மாட்டா. ஆட்சி இருந்தாலோ இருக்க மாட்டா. இழந்தரித்தமவா நடக்க மாட்டா. நடந்தாலோ நடக்க மாட்டா. நடகுடத்தில் இருக்க மாட்டா. வாதம் கொண்டா வயர் உழைந்தா. இடுப்பறிந்தாமவா குறுக்கறிந்தா. மருத்துவமோ கை கொடுக்க முக்காலிய வாய் எடுத்து போட்டா. முகட்டில் ஒரு கயிற போட்டா. ஆச்சி முக்காலிய நீங்க பிடித்து போங்க. முக்கண்ணன் பகவான நினைத்துக்கோங்க. நாற்காலிய பிடித்துக்கோங்க. நாதன் சிவனார நினைத்துக்கோங்க. மருத்துவமோ கை கொடுக்க ஆட்சியான அந்த சிவகாமியா அடிதொடியா வயர் உழைந்து அடிதொடியா வயர் உழைந்து 7வது ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். ஆட்சியான சிவகாமியானவள் அடிதொடியாக வயிறுழைந்து 7வதும் கர்ப்பம் ஒன்று கடவுளுடைய அருளால் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். ஆண் குழந்தை பிறந்த போது கூடி நின்ற பெண்கள் எல்லாம் குலவ சத்தம் போடுகிறார். மருத்துவ மங்கையானவள் குழந்தையை தூக்கி மாவு கொடி களைந்து கொப்புள் நிறுத்தி குளிப்பாட்டி சேனை புகட்ட அந்த பக்கத்துல நின்ற பெண்களை கண்ணை முழித்து பார்த்தா சிவகாமியாச்சு. ஏண்டி அம்மா பெண்களை எனக்கு என்ன புள்ள பிறந்திருக்கு? என்ன குழந்தை ஆச்சி உங்களுக்கு 7வது ஆம்பளை புள்ள. ஆம்பளை குழந்தையம்மா? ஆண் குழந்தை என்று சொன்ன உடனே அந்த கடவுளா ஆகிய கரை கண்ணனை மனதிலே நினைத்து என்னம்மா கண் கண்ட
தெய்வமே என் கலியுக வரதனே என்று மனதிலே நினைத்து சுவாமி 6 ஆண் குழந்தைகளை பெற்று பெண் குழந்தைக்காகவே நான் பிறந்தவம் இருந்து வந்தேன். இப்ப 7வது எனக்கு ஆண் குழந்தை கொடுக்கலாமா கடவுளே? கொடுக்கலாமா சுவாமி என்ற ஆட்சியானவள் கண்ணீரை விடைக்க அந்த மருத்துவமும் பெண் கொடியா கொப்புளத்தாருப்பாளா குழுப்பாட்டி சேனை போட்டி மாவு கொடிகளை வாழா சேனை எதை தான் புகட்டி கொட்டையிட்டு மையெழுதி உருவத்தில் மையத்தீட்டி சிவகாமி கையறியில சிவகாமி கையறியில செல்ல மகனை அவள் கொடுப்பாளா ஆட்சியான சிவகாமை கையிலும் ஐயரையும் ஒன்றாக நிற்க வைத்து மருத்துவ மங்கையானவள் 7வது பிறந்த ஆண் குழந்தையை கொடுத்தாள். கொடுத்தால மருத்துவம் அங்கிட்டு போடு போதும் போதும் எனக்கு படி அளந்ததும் போதும் தொடர்ந்து ஆண் குழந்தையா பிறக்கணும். சரி அதாவது ஆட்சிக்குத்தான் 7வது ஆம்பளை புள்ள பிறந்துட்டுன்னு கவலையே தவிர ஐயருக்கு ரெட்டை சந்தோஷம். கூட ஒரு கோயில் வச்சுக்கலாம் பூஜை வச்சுக்கலாம்ல. ஆமா 7 பேரு 7 கோயில பூசை வைப்பாங்க. அவரோட சேர்த்து 8 கோயில் ஆச்சு. வருமானம் கொடும்ல, நல்ல வருமானம் வரும், நல்ல சில்லறை அடிக்கலாம். ஆமா ஒரு சின்ன கோயில பாட்டு ஆச்சுக்கிட்ட வந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம். சரி அவங்க 7 வருவாங்க. சரி அந்த சிவசுந்தர பட்டருமா சீனி போலம் செலவு செய்தார். அருமை மகன் பிறந்தானோ அருமை மகன் பிறந்தானோ ஆட்சி அள்ளி பணம் தானம் செய்தார். ஆட்சி அள்ளி பணம் ஐயனே சாந்தோடு சந்தனமா தாம்பூலமும் செலவு செய்தார். அன்னதானம் சொரணதானோ அந்த ஆரிய நாடவேல ஆதானம் கோதானோ பட்டன் 7வது குழந்தையாகவே பிறந்தான் என்றோம். ஆமா கடைக்குட்டி பிள்ளையாக பிறந்தான் என் கண்ணிறைந்த மகன். என் மகன் செல்ல மகன் என் கொலையடிச்சு பிறந்த புள்ள என் மகன் பட்டேன். என்று கடைசி பிள்ளை சிவகாமி ஆட்சியானவள் ஆரிய நாட்டிலே சிறு சிறப்பெல்லாம் செய்து முடித்து 16வது நாளையிலே குழந்தைக்கு பெயரை கொடுக்க வேண்டும் என்று வீடு வாசல் வெள்ளை இடித்து சுத்தம் செய்து உற்றார் உறவினர்களை அழைத்து அந்த ஆரிய நாட்டிலே எவ்விதமாகவே 7 குழந்தைகளுக்கும் பெயரை கொடுக்கிறாரானா எப்படி பெயர் கொடுக்கின்றார். பட்டன் நல்ல பட்டன் என்றோ பட்டன் நல்ல பட்டன் என்றோ பவுசுடனே பெயர் கொடுத்தார். சிவசுந்தர பட்டருமா சிவகாமி ஆட்சியரோ அப்பா பட்டன் குப்பா பட்டன் அழகு சோமலிங்கப்பட்டேன் சங்குப்பட்டன் சரவணப்பட்டேன் தர்க்க சோமலிங்கப்பட்டேன் 6 பேருக்கு இளையப்பட்டேன் 6 இளைய முத்துப்பட்டேன் 6 இளைய முத்துப்பட்டேன்
பட்டன்ல பட்டன் என்றோ பவுசுடனே பேர் கொடுத்தார் ஆட்சியான சிவகாமி அந்த சிவசுந்தர பட்டருமா ஆரிய நாடதில பேர் கொடுத்த குழந்தைகளை மன்னவரும் தேவியுமா மன்னவரும் தேவியுமா பவுசுடனே வளர்த்துவாரா பட்டன் என்றே 7 குழந்தைகளுக்கும் பெயர் கொடுத்தார். அப்பா பட்டன், குப்பா பட்டன், அழகு சோம லிங்கப்பட்டன், சங்குப்பட்டன், சரவணப்பட்டன், தர்க்க சோம லிங்கப்பட்டன். 6 பேருக்கும் இளையப்பட்டன். எங்க ஐயா 6 இளையும் முத்துப்பட்டன். அதாவது 7வது பிறந்த மகனுக்கு தன்னுடைய ஆரிய நாட்டுடைய சிறப்பை போற்றி 6 இளைய முத்துப்பட்டன் என்றே பெயரை கொடுத்தார். அப்படி பெயர் கொடுத்த பட்டன்மார்களை ஆட்சியான சிவகாமியானவளும் சிவசுந்தர பட்டரானவரும் அந்த முத்துப்பட்டனை எப்படி வளர்த்து வருகிறார்களானா எப்படி அம்மா பாத்தியோ உன்னை மாதிரியும் கொடுத்து போற மாதிரியும் என்னையும் மாதிரியும் ஊடுக்கார மாதிரியும் தாழ்த்துக்கார மாதிரியும் இருக்கான். பட்டை எப்படி இருக்கா தெரியுமா? ஆணுல அழகன் அன்பல சிலை அழகன் அப்படி அவன் பட்டனா பிள்ளையா பிறந்துச்சு ஐயர் பிள்ளை மாதிரி சொல்ல முடியாது. கருமான தூரமா இருக்கான் இருக்கானே அப்பா பட்டேன் அவன் ஐயர்னு சொல்லவே முடியாது. இவன் அப்படி இல்ல சரி 6 இளைய முத்துப்பட்டனானவரை எவ்விதமாகவே வளர்த்து வருகிறார்களானா எப்படி அம்மா சுவாமி பேர் கொடுத்த பட்டனை தான் பேர் கொடுத்த பட்டனை மூட வளர்த்துவார் ஆட்சியான சிவகாமி சிவசுந்தர பட்டரோ ஊட்டி மெல்ல வளர்த்துவார் உடம்பெல்லாம் ஏற்றி மெல்ல வளர்த்துவாரா கருத்துடனே வளர்த்துவார் சிவகாமி ஆற்றியவர் சிவசுந்தர பட்டருமா தன்மகன பட்டனை தான் பாலூட்டி சீராட்டி பவுசுடனே வளர்த்துவார் போராட்டி தாலாட்டி தாலாட்டி ஒற்றதலை பாலோட்டி பாலோட்டி போராட்டி தாளாட்டி வளர்த்து வரும் நாளையில வளர்த்து வரும் நாளையில ஆரிய நாடதில ஒரு வயதா 2 வயதா 1வது வயதினில பட்டன் மூந்து விளையாடுவாரா 2 நல்ல வயதாட்டி வயதுமாட்டி எழுந்தோடும் குழந்தையானார் பட்டன் எழுந்தோடும் குழந்தையான
அசையாம வளர்ந்து வாரார் 3வது வயதினில முடியிறைக்கு காது குத்தி கிடக்கமிட்டே பட்டங்கைகளுக்கும் காப்புமிட்டா 4 வயதாச்சு 4 வயதாச்சு பட்டை நடந்தோடும் பிராயமானா வளரும் பிராயமானார் அறிவு நிறைந்த தன்மகனா ஆறிலேய பட்டனுக்கு அறிவுகளை கற்க வேண்டும் என்று தாயாரும் தந்தையாரோ என்ன ஏது செய்வாரா வயதிலே அறிவு நிறைந்த தன் மகனான ஆறிலேய முத்துப்பட்டனை சிவசுந்தர பட்டரும் தேவியான சிவகாமி ஆட்சியானவளும் தன் மகனான பட்டனுக்கு அறிவு கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். 6 குழந்தைகளையும் பள்ளிக்கூடம் படிக்க வைக்கல, ஸ்கூல் படிக்க வைக்கல. அவங்க எல்லாம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அதுக்கு மேல அவங்கள படிக்க வைக்கல, அவங்க படிக்கல. நம்மளுக்கு 7வது பிறந்த மகன் கடக்குட்டி மகன் செல்ல மகன் அல்லவா என் கண்ணிறைந்த மகன் கடக்குட்டி முத்துப்பட்டேன் ஆறிலேயே முத்துப்பட்டனை அறிவு கலைகள் எல்லாம் அன்போடு கற்க வேண்டும் என்று தன் தாயாரும் தந்தையாரும் தன் மகனான பட்டன் படிக்க வேண்டும் என்றோ. அதாவது அந்த காலத்துல எல்லாம் ஏட்டுப்பாடம் அந்த காலத்துல எல்லாம் ஏட்டுப்பாடம் இடையில வந்தது நோட்டு பாடம், இப்ப இருக்கிறது ஆன்லைன் பாடம். ஆமா இடையில பாடம் சிலேட் பாடம் கர்ப்பேன் இருக்கும். ஆன் சொல்லு அது 1ஆம் கிளாஸ் படிக்கல. ஆன் சொல்லு 1 அவன அப்படி சொல்லுவான். நான் சார்வால 1 சார் நீங்க தான் சொன்னீங்க, அதான் சொன்னீங்க சார். சரி அப்படி இல்ல என்ன செல் பாடம் என்ன படிக்க நம்ம வீட்டுல சொல்லியிருக்கான். எவ்வளவு பச்சா இங்கிலீஷ் படிக்காம பத்தியா நாளைக்கு இந்த 3 மாட்டை வித்து அவன் கையில விடு அப்படின்ட்டு போய் அவங்க ஊரை சுத்துவான். அதாவது என்னைக்கு கொரோனான்னு வந்துச்சோ அன்னைக்கு நாடே கெட்டு போச்சு. ஆமா கொரோனா வந்தது. எந்த புள்ள கைய பார்த்தாலும் ஒரே போனு தான். ஆமா 10 வயசு பிள்ளைக்கும் செல்லு இல்லாம விட்டு வெளிய வர முடியல. ஆமா சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் ஆமா யார பார்த்தாலும் கையில ஆண்ட்ராய்டு போனு தான், ஆன்லைன் கிளாஸ் தான். செல்லு இல்லாம வேற முடியல. 20 பேசுது 60 பேசுது. ஆமா அப்படி ஆயி போச்சு. சரி எங்க இருக்கீங்க? அங்க தான் இருக்கேன். 60 பேசுது. ஆமா 20 சும்மா இருக்க மாட்டேங்க. ஏடி என்ன பொட்ட பிள்ளையா பிறந்துட்டு வீட்டுக்குள்ள குனிஞ்சு விளைஞ்சு ஒரு வேலை பாக்கியா? பாக்க மாட்டேங்க. 24 மணி நேரம் அந்த செல்லையே பாக்கிய. என்னதான் இருக்கு செல்லுல? அதுல அப்படி என்ன நம்பிட்டு இருக்கு? ஆமா ஏமா அங்க இரு, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு நீ 5 நாள் பேசி பார்த்தா உனக்கு தெரியும். எனக்கு ஆன்லைன் கிளாஸ் நடக்கு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா கிளாஸ் நடக்குது. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்மா. ஆமா உனக்கு தெரியுமா ஏதாச்சும்? உனக்கு தெரிஞ்சா நீ என்ன பாரு. படிப்பை பத்தி உனக்கு தெரிஞ்சாதான் நீ நல்லா படிச்சிருப்பியா? நீ படிச்சிருப்ப என்ன கேட்க மாட்டியா? பேசாம பெயிரு சூரப்ப நானே என்ன புரிய மாட்டேங்குன்னு பாடத்தை புரிய மாட்டேங்குன்னு நான் இருந்துட்டு இருக்கேன். மம்மி நீ டம்மி இல்ல கேளு, சும்மா டம்மி தான் பாத்துக்கோ. அதெல்லாம் அப்பாட வச்சுக்கோ. ஆமா இனியெல்லாம் கூப்பிடாத ஓயாம
எனக்கு காலையில 8 மணிக்கு ஆரம்பிக்க கிளாஸ், சாயங்காலம் 6 மணிக்கு தான் முடியும். ஆமா, சும்மா படுத்து நல்ல கிளீனா படுப்பேன் பாத்துக்கோ, படிப்பேன். உனக்கு என்ன தெரியும்? நான் படிப்பு நல்லா சாட்டி படுத்துக்கிடு, கிளீனா தான் படிக்க பாத்துக்கோ. சரி, நீ நல்லா கொட்ட கொட்ட நீ அப்பா உறங்குதியே. நீ படிச்ச என்னந்த படிச்ச? அதான் கேக்க. படிச்சவன் பாட்டை கெடுத்தா, எழுதுனவன் ஏட்ட கெடுத்தாம்னே. உன் படிப்பு என்னைக்கு உனக்கு போன கையில கொடுத்தனா அன்னையில இருந்து உன் படிப்பே வம்பா போச்சே. எனக்கு அம்மா இல்ல பாத்துக்கோ. சும்மா இருந்து பேசாத, அப்பா பேசிக்கிடுது அப்படின்னு அந்த குழந்தைய அந்த பெத்தவ ஏசுனா அந்த புள்ள அப்படி சொல்லுமா. ஆமா, ஆனா இப்ப உள்ள காலங்கள் அப்படி ஆயி போச்சு. எப்படி? அந்த காலத்திலே ஏட்டு ஓலையில தான் எழுதி படித்திருக்கிறார்கள். அதனால் தன் மகனான ஆறிலிய முத்துப்பட்டன் படிக்க வேண்டுமென்று தாயாரும் தந்தையாரும் எவ்விதமாகவே ஏட்டு ஓலை சேகரிக்கிறார்களானா, எப்படி அம்மா? காயாத பனையதில கண்ணி பண கொடுத்தெடுத்தா, இயலாத பனையதில இளம் பண கொடுத்தெடுத்தா, வண்டேரியா ஓலையத வகையுடனே கொண்டு வந்தார் வகையுடனே கொண்டு வந்தார் சுவாமி அண்ணன் பட்டேன் 6 பேரும் தன் தம்பியான ஆறிலைய முத்துப்பட்டன் அறிவுகளைகளெல்லாம் கட்டுணர வேண்டும் என்று அவர்கள் காயாத பனையில கண்ணி பனை குறுத்தறுத்து அயனை ஈனாத பனையில அவர்கள் இளம்பனை குறுத்தறுத்து அவர்கள் வண்டெறிய ஓலையத வகை வகையா சேகரித்து வாத்தியாரிடமதில ஏட்டு ஓலையத தான் கொடுத்தா. முத்துப்பட்டனானவர் படிக்க வேண்டும் என்று அண்ணன் பட்டன் 6 பேரும் காயாத பணியதிலே கன்னிப்பனை கொடுத்தெடுத்தார். ஈனாத பணியதிலே இளம்பனை கொடுத்தெடுத்தார். வண்டறியா ஓலையை வகை வகையாக சேகரித்து இதுக்கு மேலே நமது உரையாற்றுவார்கள். அண்ணன் பட்டன் 6 பேரும் ஏட்டு ஓலையை சேகரித்து வாத்தியாரிடத்திலே கொடுக்க, வாத்தியார் ஏட்டு ஓலையை சீவி ஏட்டிலே கொண்டே சேர்த்து திரு மஞ்சளினால் குறிப்பிட்டார். எழுத்தாணை கொண்டு ஏட்டு ஓலையிலே அரி சித்தரி அறிவோம் நன்றாக குருவே துணை என்ற ஆனாவிலிருந்து அக்கண்ணா வரைக்கும் காணாவிலிருந்து இக்கண்ணா வரைக்கும் அறிவு கலைகள் எல்லாம் அந்த ஏட்டு ஓலையிலே குறிப்பிட்டு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று சொல்லி இருக்கிறார்கள். அந்த பழமொழிக்கு நாங்க ஆறிலேயே முத்துப்பட்டன் குளித்து தானம் செய்து நல்ல அழகான ஒரு பட்டை அடித்து செந்துருக்க பொட்டு வைத்து நல்ல பண்ணி இல்ல கும்மு இல்ல நல்ல கிளீனா பண்ணி என்ன பண்ணி இல்ல கும்மு ஒட்டு நல்ல கிளீனா இருக்கான்னு சொல்றேன். காதுல நல்ல அழகான ஒரு வெள்ளை முக்கட்டு கல்லு, ஆமா முக்குட்டி கல்லு கடுக்கம் போட்டு, ஆமா தோளிலே பூநூல் இளங்க, சரி பட்டத்தார் வைத்த வேஷ்டி கட்டி, ஆமா அந்த ஆறிலேய முத்துப்பட்டனானவர் ஆசானுடைய முன்னாலே அமர்ந்து ஏறு நெத்திக்கும் கிளிக்குஞ்சி வாய்க்கும் கிளிக்குஞ்சி மூக்குக்கும் அவர் பட்டைக்கும் நெத்தியில வச்சிருக்க பொட்டுக்கும் பாக்க பெண்ணு மூக்கு மேல கை வைக்கும் கழுத்துல போட்டிருக்க உத்தராஜ கொட்டைக்கும் ஏ அப்பா பட்டனை பார்க்க அப்படி ஒரு அழகா இருக்காரு. ஆமா, அந்த ஆறிலேய பட்டனானவர் அந்த ஆசானுடைய முன்னால் ஆசன பலகையிலே அமர்ந்து எவ்விதமாகவே அறிவு கலைகள் எல்லாம் கற்றுணர்கிறாரானா எப்படி கற்று வருகின்றார்கள் அம்மா. ஆனா வண்ணா என்ன ஊனா ஓ
சாமியானா என்ன ஓனா ஓவண்ணா என்ன கையனா கோடா கோவனா கவனாயிக்கேனா முத்துப்பட்டனானவர் ஆனாவில் இருந்த அக்கனா வரைக்கும் காணாவில் இருந்த இக்கனா வரைக்கும் அந்த ஆசானுடைய முன்னாலே அமர்ந்து முத்துப்பட்டன் அரிகரி கொண்டு வேந்தல் அறிந்து கொண்டார் அன்னையும் பிதா என் சுவடே அறிந்து கொண்டார் அன்னையும் பிதாவும் என் சுவடே அறிந்து கொண்டார் சாஸ்திரம் படித்துக் கொண்டார் 64 கலை காணியோ தெரிந்து கொண்டார் 64 கலை காணியோ தெரிந்து கொண்டார் 64 கலை காணியும் தெரிந்து கொண்டார் 64 கலை காணியோ முத்துப்பட்டேன் ஆரிய நடதில படியாத பாடுமெல்லாம் படித்து வாரான் முத்துப்பட்டேன் தெரியாத பாடுமெல்லாம் தெரிந்து வாரான் பட்டனவ எழுதாத பாடுமெல்லாம் எழுதி அவர் படித்துவார் ஆறிலேயே முத்துப்பட்டனாரவர் ஆரிய நாடதிலே அறிவுகளை எல்லாம் கட்டுணர்ந்து 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணம் 96 தத்துவம் 108 யாகம் 32 தான தர்மங்கள் எல்லாம் மனைவி ஞானம் சங்கீதம் சாகித்ய கலைகள் எல்லாம் கட்டுணர்ந்து
தம்பியான ஆறிளைய முத்துப்பட்டன் சகலகலமான விதைகள் எல்லாம் படைத்துணர்ந்தோ வல்லவனாகவே வாழ வேண்டும் என்று அண்ணன் பட்ட 6 பேரும் சில வசாரி வாத்தியார்களை தன் அரண்மனைக்கு வரவழைத்து அவனோ வல்லவனா வாழ வேணும் அண்ணன் பட்ட 6 பேரும் தன் மனதில் இன்னும் மாறா வசாரி வாத்தியார அரண்மனைக்கு வரவழைத்து யானை ஏற்றோம் குதிரையேற்றோம் அன்பு வித்தை சிலம்பு முன்கருணும் பெண்கருணும் ஆறிளைய முத்துப்பட்டேன் தொழில் படைத்தான் கூடு வேண்டு கூடு தான் படிதான் முத்துப்பட்டனானவர் சகலகலா விலைகளையும் படித்து முடித்து வல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்து யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் அன்பு வித்தை சிலம்பு தொழில் முன்கருணம் பின்கருணம் முதன்மையான தொழில் படைத்தான் ஆரிய முத்துப்பட்டன் கூடு விட்டு கூடுபாயும் குரலி வித்தை பாடம் உண்டு அந்த ஆறிலே முத்துப்பட்டரானவர் அனைத்து விதமான ராமாயண கதைகள் எல்லாம் நலமுடனே ஓதி உணர்ந்திருக்கிறார் அதனால நீ அம்பல சாவடியிலே ராமாயண கதை சொல்ல வேண்டும் என்று சொல்ல ஆறிலேயும் முத்துப்பட்டனோ ஆட்டும் என்று சம்மதித்து எப்பா என் தம்பியே முத்துப்பட்டா என்ன நீ சிவராத்திரி அன்னைக்கு காலகாலத்துல குளித்து தானம் செய்து தன்னை அலங்காரம் செய்து 6 மணி கரெக்டா 6 மணி அளவில் நீ அலங்காரம் பண்ணி 6 மணிக்கு உள்ள வந்துடணும். சரி பண்ணி எத்தனை பண்ணி அலங்காரம் செய்து அப்படி சொல்லு வேறமா சொல்லு சுத்தமா சொல்லுங்க தன்னை அலங்காரம் செய்து 6 மணிக்கு நீ அம்பல சாவடிக்கு வரணும்டா மகனே என்ற ஆறிலேயே முத்துப்பட்டனிடத்திலே அண்ணன் பட்டன் 6 பேரும் சொல்லிக்கொண்டு அந்த ஆரிய நாட்டுல உள்ள மக்களுக்கெல்லாம் வரவேற்பு கொடுக்கறாங்க ராம ஐயரு சுப்பு ஐயரு வெங்கட ஐயரு சுப்பிரமணிய ஐயரு கணபதி ஐயரு அவர்களையும் எல்லாருக்கும் வரவேற்பு கொடுக்கறாங்க ஐயப்ப ஐயர் கிடையாது அந்த ஐயர் சரி கிடையாது இப்படியே அந்த வீதி வழியாக சொல்லி வருகிறார்கள். சரி அப்போது பார்த்தார்கள் அந்த வேதியர்கள் எல்லாம். என்ன எப்பா அப்பா பட்டா என்னவே இன்னைக்கு அண்ணன் பட்டா 6 பேர் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கே என்ன காரணம்? என்ன வீட்டுல எதுவும் விசேஷமா? அதாவது விசேஷம்னா அந்த விசேஷத்தை நினைக்கப்படாது, சுபகாரியம். ஆமா வீட்டுல எதுவும் விசேஷம் வைத்திருக்கிறீங்களா அப்பாண்ணா என்று கேட்டார். சுவாமி என்ன என் தம்பி இருக்கான்லோ ஆரேனே முத்துப்பட்டேன். ஆமா அவன் நன்னா படுத்திருக்கிறான். சரி அதனால அவன் படித்த படிப்பெல்லாம் பாழாக போக கூடாது என்று ஆரிய நாட்டுல அம்பலச்சாவடியிலே ஆமா சிவராத்திரி அன்றைக்கு சரி ராமாயண கதை சொல்ல போகிறான். ஆமா அதனால நீங்க எல்லாரும் காலகாலத்துல வந்து இருக்க எல்லாரும் ஆமா அம்பல சாவடிக்கு எல்லாரும் வர வேண்டும் ஐயா. சாமி குடும்பத்தோட வந்துருங்க. வந்துருதோம் அப்படின்னு அனைவருக்கும் அழைப்பு கொடுத்து சரி அண்ணன் பட்டன் 6 பேரும் அந்த அம்பல சாவடியில அனுமதி சீட்டு வாங்கி தம்பி பாடையில நீங்க பார்க்கணும். நான் பாடையில பாட்டு பாடுவான்ல எந்த ஊர்ல பாடையில தம்பி பாடுவான் ராமாயணம். ஒரு ராமாயணம் பாடையிலையா? எல்லாரும் வந்து பார்க்கணும். ஆமா என்ற அழைப்பு கொடுத்து ஆறிலேய முத்துப்பட்டன் அம்பல சாவடியிலே ராமாயணம் படிக்க வேண்டும் என்று அவர்கள் அனுமதி சீட்டு வாங்கி விதமாகவே அந்த அம்பல சாவடியை அலங்காரம் செய்கிறார்களானா எப்படி அலங்காரம் செய்கின்றார்? இட்டாரே பந்தலை தாயர நோடு காதவழி பந்தல தாயர நோடு காதவழி பந்தலை தான் தொண்ணூறு காதவழி பந்தல
அண்ணம்பட்ட 4 பேரும் அம்பல சாவடியில் ஐயா பந்தலுக்கு காலு நாடு பந்தலுக்கு காலு நாடு அவர்கள் பருவாளை கொலை நிறுத்தி கொட்டகைக்கு காலு நாட்டு உடம்புகளை தொங்கலேண்டா அண்ணம்பட்ட 6 பேரும் அம்பல சாவடி தாக்கு மரம் கொண்டு வந்தால அலங்கரே என்ன மரம் கொண்டு வந்தோ திருக்கள் எல்லாம் அலங்கரேட்டா கொண்டு வந்து வாசலையும் ஐயனே சதுராக அலங்கரேது சரவிளக்கை தொங்கலிட்டார் அண்ணம்பட்ட 6 பேரும் அந்த அம்பல சாவடியிலே அனுமதி சீட்டு வாங்கி இட்டார் பந்தலை 200 காதவழி 200 காதவழி தொட்டார் பந்தலை 90 காதவழி கொட்டகைக்கு காலு நாட்டி குழம்புகளை தொங்கலிட்டு அலங்கரித்து பந்தலுக்கு காலு நாட்டி பருவாளை குலை நிறுத்தி மாவிலை தோரணம் மாலை கமுகளோடு சுற்றிலும் சர விளக்குகளை தொங்கலிட்டு சிதறாக அலங்காரம் செய்தார்கள் அப்படி அலங்காரம் செய்து அழகழகான மின் வண்ண விளக்குகளை ஏற்றி வைத்தார்கள் அந்தன வேதியர்கள் எல்லாம் வந்து அமர வேண்டும் என்று அழகிய சோபாக்களை அம்பலச்சாவடியிலே எடுத்து வைத்து என்ன ராமாயணம் ஒதுக்குங்க சரி ராமரசம் நல்லா இருக்குமுங்க ஆமா யார் சொல்லுதா யாரு ஆட்சி சொல்லுதா எந்த ஆட்சி அந்த ஆட்சி எங்க ஆட்சியா உங்க ஆட்சியா ஐயர் முன்னாடி ஆட்சி அதான் கேட்டேன் சொல்லும் போது என்ன தெரியுமா என்ன ராமரசம் சொன்னா மூட வெட்டமுள்ள சரி ஒரு போனே நீட்டு வந்துட்டான் ஆமா எங்க வந்துட்டான் எங்க அம்பலச்சாவடிக்கு வந்துட்டான் சரி வந்தவன் உறங்கிட்டான் ஆமா ஒரு திருவனுக்கு வேற வழி இல்ல கூடத்துல வழி போக முடியவில்லையே திருநீர் கழிச்சு நல்லா முழுசா வச்சுட்டான் சரி இல்ல அது போனில ஆமா முடிஞ்சு பார்த்தான் நம்ம கொண்டாடி சொன்னால என்ன ராமரசம் சொன்னால நம்ம பங்கு இருக்கு முடிஞ்சு பார்த்தான் என்ன ஒரே உப்பு சரி வீட்டுல வந்தான் முடிய பிடித்தான் எப்படி என்ன சொன்ன ராமரசம் இனிப்பா இருக்குன்னு சொன்னேன் ஆமா ஒரே உப்பா இருக்கும்ல என்ன விவரம் தெரியவில்லையே ஆமா சரி அப்படின்னு அடிச்சம் வருக அன்னைக்கு டைமிஸ் தான் ஆமா அது மாதிரி இல்ல என்ன ஆரோக்கியப்பட பட்டன் சரி ஆறிலேய முத்துப்பட்டனானவர் அவருடைய அண்ணமார்கள் 6 பேரும் அம்பல சாவடி அலங்காரம் செய்து அந்தன வேதியர்கள் எல்லாம் வருவாங்க அனைவரையும் வரவேற்க வேண்டும் என்று அம்பல சாவடியிலே அமர்ந்து 6 மணி ஆக போகிறது நம்ம தம்பி பட்டனை இன்னும் காணவில்லையே என்று தன் மனதிலே நினைத்து தேடி வருகிறார்கள் அப்படி வரக்கூடிய வேலையிலே ஆறிலேய முத்துப்பட்டனானவர் என்ன செய்கின்றார் ஆகா இன்றைக்கு மாசி மாதம் மகா சிவராத்திரி அம்பலச்சாவடியிலே நம்ம ராமாயணம் பாட வேண்டும் என்று நம்ம அண்ணமார்கள் சொன்னார்களே என்று அவசரமாக தன் மேனியை அலங்காரம் செய்ய வேண்டும் என்று அந்த ஆறிலேய முத்துப்பட்டனானவர் சமே தன்னுடைய அரண்மனை ஆறிலேய முத்துப்பட்டை மெல்ல தானம் செய்து தானே இட்டு செந்துருக்க போட்டு வைத்து
பூணூல தோளில் போட்டு பட்டத்தார் வேஷ்டி கட்டி ஆறிலேயே முத்துப்பட்டனானவர் குளித்து தானம் செய்து அழகான செந்துருக்கப்பட்ட அதுக்கு ஏத்த ஒரு பொட்டு பூணூல் தோளில் இளங்க பட்டத்தார் வைத்த வேஷ்டி கட்டி நல்ல ஒரு அழகான கலரு பட்டனுக்கு எந்த கலர் கட்டினாலும் நல்லா சோக்கா இருக்கும் ஏன்னா ஆளு ரொம்ப சிவப்பு அவருக்கு இந்த கலர் தான் அந்த கலர் தானே கிடையாது நம்ம தான் கலரை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணணும் ஆனா பட்டனுக்கு அப்படி கிடையாது சரி நம்ம தான் ஜலவலான்னு இருக்கோமே அவன் வந்து சும்மா இல்லையா பார்த்தாலே போதுமே ஆயின்ட்டுவானே அப்படி ஆறிலியப்பட்டேன் அழகான ஒரு பட்டை எடுத்து கட்டினார் நாராயண அந்த ராமாயண புஸ்தகத்தை கீழெடுத்து அந்த ஆறிலேயே முத்து பட்டனானவர் தன் மேனியை அலங்காரம் செய்து அந்த ஆறிலேய முத்து பட்ட ஆறிலேய முத்து பட்ட ஆணுக்கு ஆனழக ஹரிச்சந்திரன் போல அழக கட்டழக பொட்டழக பட்டன் பொட்டழக காது மூக்கு வடிவழக காது மூக்கு வடிவழக செக்க நல்ல சிவப்பழக செந்தூரங்க போலழக ஆறிலேய முத்துப்பட்ட வங்கி தலையழக வங்கி வாடாமல்லே முத்துப்பட்டன் ஆணுக்கு ஆணழகன் ஹரிச்சந்திரன் போலழகன் தன்னை அலங்காரம் செய்து ராமாயண புஸ்தகத்தை கையிலெடுத்து நம்ம அம்மா சிவகாமி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோமே சிவகாமி ஆட்சியானவள் நம்ம மகன் இப்பேற்பட்ட அழகா இருக்கானே இந்த அழகோடு இந்த அம்பல சாவடியிலே 1000 பேர் மத்தியிலே போய் ராமாயணம் படித்தானா அந்த 1000 பேரு கண்ணெல்லாம் நம்ம பட்ட மேலதான் பல பேரு கண்ணு பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஏப்பா அது மாதிரி ஆறிலேயே மொத்தப்பட்டேன் ஆண்மையின அரவிந்துக்கு போவோம் வரவாட்டி எப்பா என் மகனே முத்துப்பட்டா நீ அம்பல சாவடியிலே போய் அந்த 1000 பேர் மத்தியிலே அமர்ந்து ராமாயணம் படிக்கும் போது அதாவது நீ தெளிவாக படித்தையானா உனக்கு திருஷ்டி வந்து சேரும் அதனால படிக்க தெரியாதும் போல குளறி குளறி படிக்க வேணும் என் குழந்தை ஆறிலேய முத்துப்பட்டா திக்கி திக்கி படிக்க வேண்டும் என்று தன் மகனிடத்திலே சொன்னான் தன் தாயாருடைய வார்த்தையை மனதிலே வைத்தார் ஆறிலேய முத்துப்பட்டேன் அம்மா சிவகாமி இடத்திலே விடைகள் பெற்று ஆசீர்வாதம் வாங்கி ராமாயண புஸ்தகத்தை கையில் எடுத்து அந்த ஆறிலேய முத்துப்பட்டேன் இங்கே வருகிறாரானா ஆறிலேய முத்துப்பட்டேன் ஆறிலேய முத்துப்பட்டேன் ராமாயண புஸ்தகத்தை நலமுடனே கையில் எடுத்து எங்கே வாராரானா அரண்மனை தனை கடந்தோ அம்பல சாவடிக்கு அம்பல
சொல்லி இருக்கிறாங்க. ஆமா, திக்கி படிக்கணும், படிக்க தெரியாத மாதிரி குளறி குளறி படிக்கணும். பாபு கண்ணு பார்த்தால் ஆனா உனக்கு பழி மோசம் வந்து சேருமடா என் மகனே. முத்துப்பட்ட கொள்ளை கண்ணு பார்த்தாலா மோசம் வேறுமடா. பாம்பு கண்ணு சக்கலாத்தே பழி போட்டு பேசுவாளோ. கொள்ளி கண்ணு சக்கலாத்தே ஒரு குறைவாக பேசுவாளோ. மேலக கண்டாளானா அரிலைய முத்துப்பட்டா அம்பல சாவடியில் உடன் தொடர்வாராயிரம் பேர் தன்னலகை கண்டாளானா நலகை கண்டாளானா மகனை தான் தொடர்வாராயிரம் பேர் தான் தொடர்வார். அந்த ஆறிலையும் முத்துப்பட்டேன் அம்மா சொன்ன சொல்ல எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டோ. அம்பல சாவடிக்கு பட்டனவன் மாறும்போது அண்ணன் பட்டேன் 6 பேரோ தம்பியே எதிர்பார்த்தோ. அம்பல சாவடியிலே நம்ம தம்பி பட்டனை இன்னும் காணலையேனே. அண்ணன் பட்டேன் 6 பேரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இருக்கின்ற போது பட்டை அப்படியே ராமாயண புஸ்தகத்தையும் கையில இடுக்கி ஒரு பட்டையும் சுத்தி கட்டி கொண்டு அழகாக தன்னை அலங்காரம் செய்து வந்தார்ல. ராம ஐயர் வெங்கட ஐயர் கிட்ட, வெங்கட ஐயர் சுப்பு ஐயர் கிட்ட, சுப்பு ஐயர் சுப்பிரமணிய ஐயர் கிட்ட. ஓ அங்க பாருவே சிவசுந்தர மகனாருவே 6 பேர்ல இருந்து ரொம்ப நன்னா இருக்கானே. பேசா இருக்குண்டானே. நல்ல மொக்கம் சங்கர் கண்ணு சங்க நாட்டுக்கு ஆக மாட்டோம். நம்மளாம் தெருவுல காந்தே விடாது. அப்படி இல்லையே அந்த ஐயர்னு சொல்லவே முடியாது. 6 பேர்ல இருந்தும் ஆரியப்பட்ட ரொம்ப ஆள் நன்னா இருக்கிறான். ஓ வெங்கட ஐயரே, உன் பொண்ணுக்கு இவரை பேசி முடிச்சிடலாமா? வயசு காணாது போய் எங்க சங்கன் கொண்டா கொடுப்போம் அப்படின்னு தனக்குள்ளேயே உங்க பொண்ணுக்கு பேசி முடிப்போமா என் பொண்ணுக்கு பேசி முடிப்போமா அப்படின்னு பட்டன் அழகை கண்டு அம்பலச்சாவடியிலே அந்த வேதியர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். 6 முட்டுப்பத்தனானவர் அம்பலச்சாவடியிலே மணமேடையிலே அமர்ந்து அந்த பட்டனவர் அமர்ந்த போது அண்ணம் பட்டை 6 பேரோ தமையினை சுற்றி இருந்து அண்ணம் பட்டை 6 பேரும் வலதுபுறம் அப்பா பட்டன், இடதுபுறம் குப்பா பட்டேன். அழகு சோமலிங்கு சங்கு சரவணன் தர்க்க சோமலிங்கப்பட்டேன். சுத்தி சுத்தி அண்ணன் பட்டேன் 6 பேரும் உட்கார்ந்தாங்க. அதாவது பொதுவாவே ஒரு மேடைன்னா முதல்ல யாருக்கு ஏறினாலும் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயம்லாம் போகணும்னா கூட இருந்து யாராவது ஆறுதல் சொன்னா மனசு கொஞ்சம் தேர்தலா இருக்கும். ஆமா, அண்ணன் பட்டை 6 பேரும் பட்டன் பக்கத்திலே அமர்ந்திருந்து தேங்காய் பழம் உடைத்து குருமுறை தட்சிணை வைத்து பத்தி பருத்தி கடவுளை நினைத்து கற்பூரத்தை கொளுத்தி கடவுளை வணங்கி தன் மகனான 6 முத்துப்பட்டனுக்கு திருநீர் எடுத்தணிந்தார்கள். எப்பா 6 முத்துப்பட்டா நன்னா படிக்கணும். இந்த அம்பல சாவடியில 1000 பேர் கூட்டத்துல நீ திக்கி படிச்சுட்டேன்னு வை. எத்தனை வேறதான் பாடையில தம்பிய, அதனால நீ நன்னா படிக்கணும்டா என்று தம்பிக்கு விபூதி அணிந்தார்கள்.
ஆறிலேயே முத்துப்பட்டன அம்பல சாவடியிலே மனமேடையிலே அமர்ந்திருந்து தன் தாயாரான சிவகாமி ஆட்சியானவள் சொன்ன வார்த்தையை மனதிலே வைத்து முத்துப்பட்டன எவ்விதமாகவே ராமாயணம் படிக்கிறாரானா எப்படி படிக்கின்றார் திக்கி திக்கி பட்ட படிப்பாரா செல்லப்பட்ட முத்துப்பட்ட குளறி குளறி படிப்பாரா குழந்து முத்துப்பட்ட படித்த போது திட்டினார்கள் சனங்கள் எல்லாம் குளறி குளறி படித்த போது உரை சொன்னார் அந்த சனங்கள் எல்லாம் குளறி குளறி படித்த போது அதாவது ஆறிளைய முத்துப்பட்டனானவர் ராமாயணத்திலும் முதற் செயல் சரி என்ன இவ்வளவு நேரம் ரொம்ப பேசுனீல ராமாயணத்துல முதற் செயல் என்ன சொல்லுங்க பாப்போம் ராமாயண பொண்டாட்டியை நான் கேட்கல ராமாயணத்துல முதல் செயல் என்னது உலகம் யாவையும் தாமுளவாக்களும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீக்கலார் அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரணம் நாங்களே. இந்த செயல் தான் ராமாயணத்துல முதல் செயல். ஆமா, அதையே பட்டன் படிக்க தெரியாத மாதிரி திக்கி திக்கி திணறி திணறி குளறி குளறி படிக்கிறான் பட்டன். ஆறிளைய முத்துப்பட்டனானவர் திக்கி திக்கி பிடித்த போது அந்த 1000 பேர் கூட்டமெல்லாம் குறை சொல்லி எழுந்தார்கள். எப்பா அப்பா பட்டா, என்னவே உன் தம்பி ரொம்ப நன்னா படிச்சிருக்கான், பீத்துன்னு பீத்துனிய படிச்சவன் பாட்டை கெடுத்தான். அப்படித்தானே இருக்கும் உன் தம்பி கதை. என்னவே படிச்சான்? ராமாயணத்தை இப்படி கீமாயணமாக்கிட்டான என்று 1000 பேர் அந்த கூட்டமெல்லாம் குறை சொன்ன போது அந்த அவமானம் தாங்க முடியாமல் அப்பாப்பட்டவனானவர் கோபம் கொண்டு 1000 பேர் கூட்டத்தில அப்பாப்பட்ட நானவரோ கையப்பட்டே ஓங்குவாரா கடைக்குட்டி பட்டனையும் குட்டுவாரா. பட்ட மண்டையில கொட்டியதோ மனமதுவோ கலங்கிடுமா சீல கொட்டியது பட்ட உள்ளாங்காலே ஐயனே ஆறிலேய பட்டனத்தான் அண்ணன் நானா அப்பா பட்டேன் எட்டி ஓங்கி கொண்டு வாரா அடிப்பாரா உதைப்பாரா அகுமானமா பேசுவாரா பேசுவாரா ஏராளமா திட்டுவாரா. அண்ணன் அவர் அடித்த போது இளைய முத்துப்பட்ட கண்ணீர வடிப்பாரா கண்ணீர வடிப்பாரா கவலை கொண்டு
முத்துப்பட்டரானவர் அந்த 1000 பேர் கூட்டத்துல ஆமா தம்பியான ஆறிலேய முத்துப்பட்டனை எட்டி ஓங்கி கொட்டினார். கொட்டினார். இந்த காப்பா சொல்லுத கடையில ஒரு அண்ணா இருக்காரு. அண்ணன் தெரிஞ்சிச்சு ராமா ராமான்னு சொல்ல ஆயிட்டு போனானா அரிய பார்த்தேன். அது ஒரு அண்ணா. ஆமா சரி. அவரவங்களுக்கு அவங்க குரு எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரிதான் பாடுவாங்க. கல்லாதது உலகளது. அப்படி பட்டன் குளறி படித்த போது சரி அந்த அந்தன வேதிர்கள் எல்லாம் குறை சொல்லி திட்டி எழுந்து போனார்கள். அந்த அவமானம் பொறுக்க முடியாமல் அப்பா பட்டவரானவர் ஏடா ஏடா ஏ நாசமா போவானே ஏ சண்டாலா படித்த படிப்பு அத்தனையும் பாலா போச்சுடா. நாங்க சேர்த்து வைத்த பொன் பொருள் அத்தனையும் வித்து உன்னை படிக்க வச்சோமே. படிக்க வைத்த படிப்புக்கெல்லாம் நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். முழு மாடை வித்து படிக்க வைக்கிறது. முழு மாடு என்ன மாடு? என்ன மாடுனா? ஒரு சோடி. யார் மாடு? காளை மாடோ பசு மாடோ? காளை மாடு ஒரு சோடி. அது வித்து படிக்க வச்சதுக்கு நல்லா தானே படிச்சிருக்கு. தனியா படிப்பான் பாருங்க. ஆள் யாரும் இருக்கக்கூடாது. சுத்தமா படிப்பான். ஆளுன்னா கொஞ்சம் வைக்கப்படுவோம். ஏடா ஏடா ஏ பட்டா நீ எல்லாம் உயிரோடு இருக்கிறதுக்கு எங்கேயாவது போய் விழுந்து செத்துரு. இன்னையிலிருந்து நீ எங்க உடன்பிறவி கிடையாது என்று அண்ணன் பட்டன் 6 பேரும் அம்பல சாவடியிலே பட்டனை விட்டு அரண்மனைக்கு வந்தார்கள். அந்த 6 முத்துப்பட்டரானவர் அப்படியே கருக்கள் இருட்ட 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 தன் மனசுல அப்படியே ஒண்ணா நினைத்தார். அதாவது இந்த 1000 பேர் கூட்டத்துல நம்ம அண்ணன் 6 பேரும் நம்மளை எட்டி ஓங்கி உதைத்தாரு. நம்ம என்ன படிக்க தெரியாத மாதிரியா படிச்சோம்? நம்ம தாயார் சிவகாமி அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டுத்தானே இப்படி படிச்சோம். இதை அறியாத அண்ணன் பட்டை 6 பேர் நம்மளை இப்படி அடித்தார்களே என்று தன் மனதிலே நினைத்து கண்ணீரே விடைத்து கவலை கொண்டு 6 முத்துப்பட்டே 6 முத்துப்பட்டே உயிரோட இருக்கலாமா நம்ம ஊருக்குள்ளலாந்தலாமா குளத்தை கண்டு விழுந்திடணும் நம்ம கொடும் உயிரை மாய்த்திடணும் 6 கண்டு விழுந்திடணும் உயிரை மாய்த்திடணும் என்று 6 முத்துப்பட்டே மனதில் தான் நினைத்து இல்லாத எண்ணமெல்லாம் இன்னும் 6ஆம் பட்டனவ கண்ணீர வடிப்பாரா அவளை கொண்டு புலம்புவாரா அடிந்திடணும் மரணமாகி போயிடணும். நாவலை அடைத்த நம்ம அண்ணன்மார் கண்ணுக்கு முன்னாலே இனி நாமல் வாழக்கூடாது. எங்காவது போய் நம்மளுடைய உயிரை மாய்த்து விட வேண்டும் என்று நினைத்து எண்ணாத எண்ணமெல்லாம் இன்னும் 6ஆம் அனுமதியில எண்ணிக்கொண்டு தான் இருந்தோம். பட்ட அம்பல சாவடியில் கண்ணீர வடிப்பாரா கண்ணீர வடிப்பாரா அங்க கண்ண சென்று உறங்குவாரா உயிரை மாய்த்து விட வேணும் என்று பட்ட நினைத்து கண்ணீரை விடைத்து அம்பல சாவடியிலே அப்படியே கண்ணை சுந்து உறங்கிட்டார். உறங்கி கொண்டிருக்கின்றார். கண்ணை முழித்து பார்த்தார். என்ன நல்ல விடியல. விடியவில்லையே. குரங்கு இருட்டா இருக்கு. ஆமா. அப்போ பட்டனுக்கு புத்தி மாறுது. மாறிவிட்டது. எப்படி மாறுது? எப்படிமா? நாம எதுக்கு சாவணும்? எதற்காக நம்ம சாவ வேணும்? நம்மளுக்கு கை இல்லையா கால் இல்லையா? அனைத்து இருக்கு. நம்ம கிட்ட படிப்பு இல்லையா? ஆமா.
அதற்கு ஏற்ற உழைப்பு இல்லையா? இல்லையா? நம்மளை அடித்த நம்ம அண்ணன் 6 பேர் முன்னால எங்கேயாச்சும் போய் வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று ஆரியப்பட்டன் தன் மனதை நினைத்தார். ஆமா, பட்டனாச்சு அப்படி தன் மனசுல நினைத்தாரே வைராக்கியம் கொண்டு வாழ்ந்திருக்காங்க. ஆமா. ஆனா இப்ப உள்ளவங்க எல்லாம் என்ன லேசா அடிச்சுட்டா 2 பேக்ல ஒரு துணியை தூக்கி வச்சுக்கிட்டுதான். ஆமா. இப்ப பாரு, நான் போயிருவேன், இனிமே அவன் வீட்டு வாசலுக்கு வருவேன், வரமாட்டேன், உன் வாசல்ல தலை வச்சு படுத்துற மாட்டேன் நம்ம. ஆமா அப்படின்னு போவான். அடுத்த நிமிஷமே வீட்டுக்குள்ள வந்துருவான். சரி, மூதைக்கு போக்குறதுக்கு சாக்கடை எங்க இருக்கு? ஆமா, எங்க போனாலும் இங்க தானே வரணும். வரணும். அப்படி ஆறிலையும் முத்துப்பட்டேன் தன் மனதிலே நினைத்து எங்கெங்காவது போய் நம்ம வாழ்வாங்கி வாழ வேண்டும். ஆமா என்று பட்டனானவர் எப்படி எண்ணுகிறாரானா, எப்படி மனதில் எண்ணுகின்றார்? சோழனிடம் போனோமானா, சோழனிடம் போனோமானா, சோறு உண்டு சுனையும் இல்ல, பாண்டினிடம் போனோமானா, பாலு உண்டு பவுசும் இல்ல, சேர நாடு போனோமானா, சேமிக்கலாம் மிச்சம் உண்டு, சேமிக்கலாம் மிச்சம் உண்டு, மிச்சம் உண்டு. முத்துப்பட்ட ஆதி சேர நாடு மலையாளோ, மலையாள தேசத்துக்கு ஆறிளையம் முத்துப்பட்ட கொட்டார கரை எதிரிலே வந்து நாம வாழ்வாங்கே வாழ வேண்டும் என்றோ மனதில் நினைத்து சோழனிடம் போனோமானா சோறு உண்டு சுனை கிடையாது, கிடையாது கிடையாது என்று நினைத்து பாண்டியனிடம் போனோமானா பாலு உண்டு பவுசு கிடையாது. இல்லையே, பாண்டியமார்கள்லாம் என்ன ரொம்ப பாசமா பேசுவார்கள், இருக்க இடம் உடுத்த உட எல்லாம் அனைத்தும் தருவார்கள், அருந்துவதற்கு உணவும் கொடுப்பாங்க. ஆமா. ஆனா கோபம் வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? கள்ளம் செய்யாம விட மாட்டாங்க, விட மாட்டார்கள். போய் கை வேற கால் வேற ஆக்கி பிச்சை எடுத்து சும்மா விட மாட்டாங்க. ஆமா. என்று ஆறிளைய முத்துப்பட்டனானவர் தன் மனதிலே நினைத்து, ஆமா, உள்ளங்குச்சி கோழி கூடு, எரணாகுளம்பாதை கூடு, நந்தமுனல் வழியாக ஆறிளைய முத்துப்பட்ட கொட்டார கரையதற்கு, கொட்டார கரையதற்கு மாறாரை முத்துப்பட்ட கொல்லுங்குச்சி கோழிக்கூடு எரணாகுளம்பாதை குடி பாதையாக நந்தம் புனலூர் வழியாக கொட்டார கரை இதற்கு வருகிறார் ஆறிளைய முத்துப்பட்டை. அந்த கொட்டார கரை இதிலே வந்து என்ன சமுத்திரத்தில் வாளை ஊன்றி இங்கும் அங்குமாக சுழன்று வருகிறார். கொட்டாரக்கரையிலே கொட்டாரக்கரை ராமராஜா அந்த கொட்டாரக்கரையை ஆண்டு வருகிறார். அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையிலே என்ன நடக்கின்றது? பட்டத்து யானை மேலே கொட்டாரக்கரை ராமராஜா பவனி சுற்றி வருகின்ற போது அப்படி பவனி சுற்றி வருகின்ற பொழுது இந்த ஆறிளைய முத்துப்பட்டன் அந்த சமுத்திரத்திலே வாளை ஊன்றி அங்கும் எங்குமாக சுழன்று வருகின்ற பொழுது ஐயனை பார்த்தாரே ராமராஜா, எப்பா எப்பா மந்திரியே, இந்த ஊரு பாலகனோ யாரோ எவரோ தெரியல, வாள்களை ஊன்றி இவன் இந்திரனோ சந்திரனோ தேவாதி தேவ
பாலகனோ தெரியவில்லையே. ஆமையா கீழ் குலத்தவரோ மேல் குலத்தவரோ நம்மளுக்கு தெரியவில்லையே. ஆனா அவனை பார்க்க மேகுலத்தை சேர்ந்த பிள்ளை மாதிரி தான் இருக்கு. தெரிகின்றது. ஏன்னா பட்டன் பார்க்க அவ்வளவு அழகா இருக்காரு. ஆமா முகத்தில் தெரியும். ஒரு கணிப்பிலேயே சொல்லிடுவாங்க இந்த பையன் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு தெரியுங்களா முகத்துல என்று பட்டனுடைய அழகை கண்டு அந்த பாலகனை போய் அழைத்து வாருங்கள் என்று மந்திரிமாரிடத்துல கொட்டாரக்கரை ராமராஜா சொன்னார். மந்திரிமார்களோ அந்த வார்த்தையை கேட்டு காதில் கேட்டு அந்த கொட்டாரக்கரை மகாராஜாவிடத்திலே விடைகள் பெற்று சமுத்திர கரையோரமாக வருகிறார். எப்பா ஏ பாலகா, என்ன யாரப்பா நீ? யாரப்பா? இப்படி சமுத்திரத்திலே வாளை ஊன்றி இங்கும் அங்கும் சுழன்று விளையாடுதிய வங்குலையா வாள் பட்டு மாண்டு போயிட்டேன்னா உன்னை யாரு காப்பாத்த? ஆமா என்று மந்திரிமார்கள் உன்னை எங்க ராமராஜா அழைத்து வர சொன்னார்கள் என்று பாலகனை அழைக்க அந்த ஆறிலையும் முத்துப்பட்டனும் அந்த சமுத்திர கடல் கரையை விட்டு மந்திரிமார் பின்னால ஆறிலையும் முத்துப்பட்ட ராமராஜா அரண்மனைக்கு பட்டனவர் வருவாரா? ராமராஜா அரண்மனைக்கு ராமராஜா அரண்மனைக்கு அழகை கண்டார் கொட்டாரக்கரை ராமராஜா. எந்த ஊரு எந்த தேசம் என்ற விவரத்தை அறிய வேண்டும் என்றோ எவ்விதமாகவே கேட்கிறாரானா எப்படியா எந்த ஊரையா எந்த தேசம் பாலகா எந்த தேசம் எங்கே இருந்து எங்கே வந்தையா எந்த தேசம் நகரம் பேர் சொல்லையா நடந்து நீ வந்த என்னையா சொல்லையா ஒரு என்னையா பேரை சொல்லையா உந்த வளையா வந்தது என்னையா பேரை சொல்லையா என்று கொட்டாரக்கரை ராமராஜா பட்டனிடம் கேட்ட போது ஆறிலைய முத்துப்பட்ட உண்மையை சொன்னா இவர் அரண்மனையில நம்மளுக்கு வேலை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தெரியலையே. அதனாலே ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நீதி அரசர்கள் நீதிக்காக வாழ்ந்தவர்கள் எதற்காக சண்டை அப்படிங்கிற விவரத்தை சொன்னா அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு சண்டை பிடிச்சு அவங்களோட அந்த பிள்ளைய அனுப்பி வச்சிருவாங்க. அதனால இவரிடத்துல உண்மையை சொன்னமான இங்க நம்மளுக்கு வேலை கொடுக்க மாட்டாரு. ஆறிலைய முத்துப்பட்டனானவன் சாமி அக்கும் இல்ல பக்கும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்ல தாயும் இல்ல தகப்பன் இல்ல தாயும் இல்ல தகப்பன் இல்ல நான் தனித்து வாழ இடமும் இல்ல பட்டனவர் சொன்ன போது பாலகனே
தாய் இல்லை தகப்பன் இல்லை தனித்து வாழ இடங்கள் இல்லை. ஆமா அப்படின்னு கவலை இனி உனக்கு வேண்டாம். வேண்டாம் வேண்டாம் அப்பா. இனி இந்த கொட்டார கரையதிலே இந்த ராமராஜாவுடைய அரண்மனையில ஆமையா அப்ப மகனுக்கு மகனாக மந்திரிக்கு மந்திரியா உன்னோடு மந்திரிக்கும் முதல் மந்திரியா இருக்க வேணும். நானும் ஒரு மந்திரிக்கும் நீ நாட்டாம முதல் மந்திரி 500 மந்திரிக்கும் 500 அண்ணாவி முதல் மந்திரி எப்பா எப்பா ஏ பட்டா என்ன என்ன என்ன